ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. நான் வந்து மந்த்லி ஷீட்டை இப்படி தான் நான் பேஸ்ட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் இது வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக டாப்பிக்கை வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே டன். இப்போது நம்ம வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக அந்த டாபிக் வந்து 2 பார்ட்டில் முடிக்கிறதா சொல்லியிருக்கோம். இந்த ஒரு நம்ம யூனிட் 6 ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 3 கிளாஸ் கொடுத்துருக்கேன். அந்த 3 கிளாஸை பார்ட் 1, அதாவது ஜனவரி 21 இன்னைக்கு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். அடுத்தது ரிமைனிங் 3 4 வர்றதை வந்து 22 நாளைக்கு டாப்பிக்கில் ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த சந்திப்பிழை வீடியோ இருக்குது பாருங்கள், அது 3 பார்ட் வீடியோவாக கொடுத்துருப்பேன். இன்றைக்கி பார்ட் 1ஐயும் 2ஐயும் ஃபினிஷ் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ரிமைனிங் பார்ட் 3வது பார்ட்டை ஃபினிஷ் பண்ணுங்கள். நான் அனுப்பிச்சிட்டேன் குரூப்லேயும் பேட்ச்குள்ளேயும் ஃப்ரீ டெலிகிராம் ஒர்க் டிஎன்பிஎஸ்லையும் அந்த கிளாஸ் வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, நாளைக்கு வந்து ஆட்சி சொல்லாகராதி டே 1 கிளாஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, 2 நாளைக்கு முன்னாடி. அதை ஒரு டைம் படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு டைம் வந்து ஒரு 2 டைம் காதலையாவது நல்லா கேட்டுக்கோங்க. ஆட்சி சொல்லாகராதியை மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே, இன்றைக்கு பிளான் இதுதான். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகளை ஒரு ரைடு வீடியோ, யூனிட் 6 ரைடு வீடியோ வருது பாருங்கள், அதில் ஒரு 3 கிளாஸ் இன்றைக்கி அட்டன் பண்ணிடுங்க. நல்லா கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்துருங்க. சந்திப்பிலையில் 2 பார்ட் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதுதான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு படிக்க வேண்டியது. படித்து முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகும்போது இதை ஒரு கிராஸ் பண்ணிடுங்க. ஓகே டன். சூப்பராக படிக்கலாம், ஈஸியாக முடிக்கலாம். ஓகே டன், சூப்பர், தேங்க்யூ.